அடுத்தது பாஸ் போனாக அப்படின்னா பாஸ் ஆகணும். முதல் பாஸ் ஆகணும் அருகாமையில் வருவதற்கு. இரண்டாவது பாஸ் நம்மளுடைய படிப்புக்கான பரீட்சை இருக்கு. யார் எந்த அளவு படிப்பை படிச்சிருக்கீங்களோ, மேலும் யார் யாரு எப்படி எப்படி படிப்பை படிச்சிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் எதிர்காலத்துல மகா விநாச காலத்துல மிக பெரிய விநாசத்தினுடைய காலத்தில் கூட அவர்கள் எந்த அளவுக்கு படிப்பு படிச்சிருக்காங்களோ அவங்க ரொம்ப ஆனந்தத்தில் இருப்பாங்க. பாபா சொல்றாங்க அவங்களுக்கு சொல்லலாம் 100% ஃபுல் பாஸ். அதான் 100 மார்க் எடுத்து ஃபுல் பாஸ் ஆகக்கூடியவர்கள், பிறகு நம்பர் வாராக பாஸ் ஆகக்கூடியவர்கள். அப்போ படிப்புல கூட பாஸ் என்பது இருக்கு அப்படின்னா எக்ஸாம்ல பாஸ் பண்ணக்கூடிய விஷயம் இது. அதான் 3 பாஸ். पास करना और दूसरा बाप के नजदीक जाना. और जो भी विनाश काल का समय आ रहा है सारी दुनिया के लिए, अष्टदेवों को छोड़ करके हाहाकार का समय आ रहा है. பாபா சொல்றாங்க வரக்கூடிய காலம் எப்படி இருக்கும்னா அஷ்டதேவர்களை விட்டுட்டு மீதி எல்லாரும் ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. அனைவரும் அந்த சமயத்துல அப்படிப்பட்ட விகரால் ரூபம் பயங்கரமான ரூபமாக இருக்கும். அதையும் பாஸ் பண்ணணும், கடந்து வரணும். அப்படின்னா 3வது பாஸ் சமயத்தை கடக்கக்கூடிய பாஸ். பாபா சொல்றாங்க எல்லாருடைய வாயிலிருந்தும் இது வெளியில வரணும். பாஸ் நம்பர் 1, பாஸ் நம்பர் 2, பாஸ் நம்பர் 3. ஒரு பாஸ் தந்தைக்கு அருகாமையில் வந்து சேருவது. நம்பர் வாராக தான் வந்து அடைவாங்க தந்தையிடம். இன்னொரு பாஸ் படிப்பு என்ன, படிப்பை சுப்ரீம் சோல் தந்தை வந்து படிப்பை படிக்க வைக்கிறாங்க. பாபா சொல்றாங்க இது மனிதர்களினுடைய தேகாபிமானியாக இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய படிப்பு இல்லை. இது அதே போல தேகாபிமானியாக இருக்கக்கூடிய தர்ம பிதாக்களினுடைய படிப்பும் கிடையாது. பாபா சொல்றாங்க இது விதேகி தந்தையினுடைய படிப்பு. தான் தேகமே இல்லாதவரனுடைய படிப்பு. ஈஸ்வரன் தந்தையினுடைய படிப்பு, பரமாத்மாவனுடைய படிப்பு. இதுதான் உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பு. இது ஏக் சத்குரு நிராகாரனுடைய படிப்பு. இந்த படிப்புல தான் நாம் பாஸ் ஆகணும். இப்போ நான் பாக்குறேன் யார் எந்த நம்பர்ல நீங்க பாஸ் ஆகுறீங்கன்னு. பாபா சொல்றாங்க எப்பொழுதிலிருந்து இந்த வாணி நடந்ததோ அதற்கு அப்போதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. அதற்கு பிறகு
அப்பொழுதிலிருந்தே பரீட்சை என்பது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அனைவருக்கும். कौन खुशी खुशी अपना टाइम पास करते हैं. பாபா பாக்குறாங்க யார் யாரு குஷி குஷியாக தன்னுடைய டயத்தை செலவு பண்றாங்கன்னு பாக்குறாங்க. कौन एग्जाम में पास होते जाते हैं. மேலும் யாரு எக்ஸாமில் பாஸ் ஆகி கொண்டே போகிறாங்க அதையும் பாக்குறாங்க. है ना. और कितने बाबा के नजदीक पहुंचते जाते हैं. மேலும் எந்த அளவுக்கு தந்தைக்கு அருகாமையில் வந்து கொண்டே இருக்காங்க. पर चढ़ते जाते कि कंधे पे चढ़ के बैठना. பாபா சொல்றாங்க எந்த அளவுக்கு தந்தைக்கு அருகாமையில் வந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னா தந்தையினுடைய இதயத்தின் அருகாமையில் வராங்க. அப்படின்னா பாபா சொல்றாங்க அப்படியே ஏறி கழுத்து மேல உட்கார்ந்துக்கிற விஷயமா? ओयूर दिल तख्त कहते हैं. அதான் இதய சிம்மாசனத்துல வந்து அமரக்கூடியவர்கள் யாரு அதை பாக்குறேன்னு சொன்னாங்க இல்லையா? அப்ப என்ன அப்படியே உடலோடு வந்து அமர்ந்துப்பாங்களா? பாபா பாபா கேக்குறாங்க யார் இதய சிம்மாசனத்துல அமருவாங்க? कंधे पे चढ़ के बैठे रहे तो दिल तख्त कहेंगे नहीं. அதான் பக்கத்துல சரீரத்தோடு வந்து உட்கார்ந்துகிட்டா அவங்கள இதே சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தமா? दिल तख्त माने दिल पर चढ़े हुए. பாபா சொல்றாங்க இதய சிம்மாசனம் அப்படின்னாலே இதயத்தில் அவங்க நிரம்பி இருப்பாங்க. दिलदार बच्चे बने. அப்படின்னா இதயத்திற்கு பிடித்தமானவர்களாக இருப்பாங்க.